வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம சிறடி கேஸ்ல அதாவது முத்து, மீனா வந்து சிந்தாமணிய பார்த்து அந்த வீட்ட பத்தி கேட்குறாங்க. "நீ வந்து எங்க அம்மாவ வந்து கொஞ்சம் கொஞ்சமா பணம் குடுத்து ஏமாத்தியிருக்க. அதே நேரத்தில பத்திரத்தையும் வாங்கி வச்சிருக்க. இது எல்லாத்தையும் வந்து ஃபினான்சியர் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம்." "ஓ! தெரிஞ்சுக்கிட்டியா?" "ஆமா. டைரக்ட்டா குடுத்தா பணம் வராது. அதனால தான் இப்படி பண்ணேன்." அப்படிங்கிறாப்புல. "இப்ப வந்து எங்களுக்கு அந்த வீடு வேணும். இது பண்ணு." அப்படிங்கிறாப்புல. "அது எப்படி முடியும்? நீ கட்டுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா வந்து இப்பயும் ஒரு ஆப்ஷன் உனக்கு குடுக்குறேன். அந்த சங்க தலைவி பதவிய ராஜினாமா பண்ணு. உனக்கு அந்த வீடு வந்து கிடைக்கும்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாப்புல. இங்கிட்டு வந்து வீட்ல வந்து விஜய் ஆண்டனிட்ட வந்து சொல்றாப்புல. இந்த மாரி நீங்க ஏமாந்த விஷயத்தெல்லாம் சொல்றாப்புல. பார்த்தா வந்து நான் இவ்வளோ ஏமாத்திட்டு இருக்காளா? அப்படின்ட்டு நம்ம அண்ணாமலை சார் ஆமாப்பா அப்படிங்கிறாப்புல. அப்புறம் அண்ணாமலை சார் விஜய் ஆண்டிய திட்டுறாப்புல. "பார்த்தேல்ல நல்லவங்க யாரும், கெட்டவங்க யாருன்னு உனக்கு இன்னும் புரியல. இப்பயாவது புரிஞ்சுக்கோ. நீ எவ்வளோ நம்புன சிந்தாமணிய பார்த்தேல்ல எப்படி ஏமாத்திருக்கு." அப்படின்ட்டு. இந்த பக்கம் மீனாவுக்கு ஒரே குழப்பம். அந்த ராஜ பதவிய ராஜினாமா பண்ணா வீடு நமக்கு கிடைக்கும்ன்ட்டு. ஆனா நம்ம முத்து சொல்றாப்புல, "நீ அதெல்லாம் பண்ணாத. அவ வந்து மறுபடியும் உன்னையும் வந்து கன்ஃப்யூஸ் பண்றா. உனக்கு இந்த பதவி தான் உனக்கு கை குடுத்து தூக்கும். பார்த்துக்கலாம்." அப்படிங்கிறாப்புல. கோர்ட் திறக்கட்டும் அப்படிங்கிறாப்புல. பார்க்கலாம். ஒரு ஒரு எபிசோட் மிஸ் பண்ணாம பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.